கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் அடுத்த ஒரு வீடியோ வருது. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ரெட்டேரி தான். மாதாவரத்தில் இருக்கிற ரெட்டேரிக்கு தான் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்டில் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் என்ன தீனி தான் யூஸ் பண்ணுறீங்க, அதை சொல்லுங்கள், என்ன ஃபுட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போவுமே ரெகுலராக ஒரே ஃபுட்டு தாங்க யூஸ் பண்ணுறோம். சின்ன கோழி தீவனம்னு சொல்லிட்டு கடையில் கேளுங்க, சில கடையில் வந்து கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. அதுபோல் நைஸ் கோதுமை தவிடு, அதுக்கப்புறம் சத்து மாவு. இது எப்படி அளவுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 கிலோ சத்து மாவு போட்டோன்னா 1 கிலோ கோழி தீவனம், 1 கிலோ வந்து நைஸ் தவிடு போட்டால் போதும். இந்த ஃபுட்டு தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபுட்டு. அதனால் கண்டிப்பாக இந்த ஃபுட்டு வந்து ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதுபோல் உங்களுக்கு மீன் பிடிக்க பால் செட் எதனா தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேல தெரியாத நம்பருக்கு வந்து மறக்காமல் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம ராகேஷ் ப்ரோ தான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கம்மி ப்ரைஸில் ஒரு தரமான பால் செட்டு தான். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு நீங்கள் அதோட ப்ரைஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி பாருங்கள். இந்த மாவு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி மீன் மாற்றுது. இந்த வீடியோ இதோட முடியல, பார்ட் 2 கூட கண்டினியூ ஆகும். அதனால் எவ்வளோ மீன் பிடிச்சிருப்போம்னு சொல்லிட்டு கடைசி வரையும் பாருங்கள். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதாவரம் ரெட்டேரி தான். யாருன்னா பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா போங்க. ஆனால் இப்போ பனி சீசனாக இருக்கிறதுனால மீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 1-2 மீன் பிடிக்கலாம், மாட்டோம் கண்டிப்பாக. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஸ்பைடர் செட்டுன்னு தான் சொல்லலாம். ஆனால் 16 முள்ளும் இருக்காது, 24 முள்ளும் இருக்காது. இதில் வந்து வெறும் 8 முள்ளு தான் இருக்கும். இது நம்ம தம்பி ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு இது போல தான் வேணும்னு சொன்னதுனால இதை நானே ரெடி பண்ணி கொடுத்த செட்டு தான். இது பாருங்கள், இந்த செட்டில் என்னென்ன மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். ஆற்றுல பந்துற போது சிவா உள்ள வச்சுக்கோ. அதுபோல் நம்ம ராகேஷ் ப்ரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பால் செட்டுமே இருக்குது. உங்களுக்கு தர்மாக்கோல் பஞ்சு வேணும்னா கூட எல்லோ கலர் வந்து நல்ல ரிசல்ட்டான ஒரு கலரு, அந்த கலர் பஞ்சுமே அவர்கிட்ட இருக்குது. தர்மாக்கோல் பஞ்சு உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கேட்டு அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. எல்லா விதமான செட்டுமே இருக்குது. நீங்கள் பாப்பப் செட்டு வேணால் பாப்பப் கிடைக்கும், வெறும் முள்ளு போட்டு மட்டும் செட்டு வேணும்னா கிடைக்கும். ஸ்பைடர் செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்பைடர் செட் வச்சுருக்காரு, 2 விதமான ப்ரைஸில் வச்சுருக்காரு. அதனால் மறக்காமல் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. கையோட கை அடிச்சுட்டு நம்ம தம்பி சிவா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 செட்டு போட்டாங்க. 5 செட்டுமே பார்த்தீங்கன்னா அதுபோல் ஸ்பைடர் செட்டு மட்டும் தான் அவன் யூஸ் பண்ணான். நம்ம யூஸ் பண்ண செட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வாட்டர் கேனு தான். அது நம்ம நார்மலாக ரெகுலராக இருக்கிற மாதிரி ஒரு பாப்பாப்பு 2 எம்டி முள்ளு தான் நம்ம யூஸ் பண்ணுறது ரெகுலராகவே வந்து. அவ்வளோதான் விட்டுரு. పట్టినారా వేరా శివ, అదే వేరా శివ போத அடிக்காது. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மீன் தான் ஸ்ட்ரைக் ஆகிருக்குது. அதுவும் என்னோட வாட்டர் கேனில் ஸ்ட்ரைக் ஆகிருக்குது. இதில் என்ன மீன் மாட்டிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃபிஷிங் வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பைட் மேக்கிங் வீடியோ, ஃபீடர் பால் செட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம், போய் மறக்காமல் இப்போ பாருங்கள். அடுத்தடுத்து என்னென்ன மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் யாருன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரைட்ல ஃப்ரண்ட்ல வருதா?
எத்தனை இன்னைக்கு தான் ஒரு நல்ல வேலையை பார்த்துருக்கவா. வாடா சிவா, சீக்கிரம் வாடா. போ இரு ப்ரோ. அங்கே பாரு ஒருத்தன் எத்தனை வந்துருக்கான் பாரு. சரியான ஆயுதத்தை தண்ணி உள்ள வச்சு தூடா சிவா அவனை. அவெல்லாம் பெல்ட் வச்சுருந்தான் எத்தனை வேற கம்முன்னு. சிவா நீ என்ன போன வாழ்கிட்ட மீன் உன்கிட்ட வராது. தேடு மீனை. அவ்வளோதான் தூக்கின்னு வா. ஃபர்ஸ்ட் ஒன் இதை ஜிலேபின்னு வர வச்சுருக்காங்க எல்லாரும் சொல்கிறாங்க. 3 பேர் மீனை கழிச்சு எப்படி தலைவா. மீன் அமுக்கி முள்ள மட்டும் கறிக்கல. மீனை தூக்கு தலைவா. 2 லாக்கா அலையாரே பச்சை மாட்டு. சவுண்டை ஊற்று பயமுத்துட்டு வேற விச்சு ஓடுறானே நிற்க மாட்டேங்கிறான். இதுக்குடா பா ரீல் சவுண்டை கேளுங்க. ரொம்ப நாளாவது சவுண்டு கேட்டு. ஃபுல்லாக சிவா மாவு செட் பண்ணி கொடுத்தது புரியுதா. சிவாவுக்கு 4 மீன் தனியாக கொடுத்துட்டு போயிடுறேன். இது மாதிரி லைன் போதும். தூக்கி பிடிக்க நாங்கள் சுரேஷ் அப்படியே ரைட்டில் போயிடலாமா. திருப்ப பட்டு மீன் வந்துச்சா வெளில. ஆள் இறங்குங்க. தலை இறங்க போ. அதிகமாகுது எங்க அப்ப நம்ம ஜாக்கி எங்க சைஸான மீன் வா. வாடா ப்ரோ சூப்பர் ப்ரோ. நீ ஏன்பா ஏன் தலை நெட் எடுத்து போட போறியா. லைட்டா அங்கதான் இருக்குதா. எங்க சதீஷ் இப்படி வாடா போ. க்ளீன் பண்ணி கொடுத்தாலே போதா மீன் வெளியே வந்துடுறாங்க. செருப்போட போ முடிஞ்ச அளவுக்கு முள்ளு இருக்குது கீழே. வந்துச்சு இது வந்துச்சு பாரு. ஏய் ஓகுதான். இரு சதீஷ் இங்க வா. இங்க வந்துச்சு பாரு. இறங்க. ஓ சொல்ல மாட்டியா நீனு. அவ்வளோதான். நடிக்காத போ. நடிக்காத ஏறு. நடிக்கிறிய எனக்கு தெரியும். நீ தான் அடி பண்ணிட்டு மீனை தூக்கு. நல்ல மீனை தூக்கு. ஃப்ரண்ட் கேமரால தெரியுது. உள்ள போணும். ஜூம் போணும். அப்பதான் என்ன நீ பார்த்து கீழே அடிபட்டு போகுது. அதுக்காக
சூப்பர் தல கையில போடுறா மூணு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கான் மூணு இவன் பாட்டு போட்டாங்க அவன் பாட்டுல பாரு வீடியோ எடுத்துட்டு இருக்கான் ரீல்ஸ் பண்ணிட்டு செலிபிரிட்டியா மூணா சூப்பர் 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 போன்ல பாரு போய்தானே இப்படி தலை எத்தல செடியில் வச்சுட்ட போகுது ஆமாம் 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 இருக்கா மாட்டுது ஓரளவுக்கு மாட்டுது ஆமாம் இல்லை ஏதோ ஒரு மீன் ஃபவுல் ஆகி வருது யாரு நானா வருவேன் லேட் ஆகும் சூப்பரு ஏத்து ஆமா ஆமா யார் தல தல இரு பாப்பா டபுள்தானா இப்போ நம்ம ஓடும் அங்கே இங்கே 2 நேரம் ஓடும் என்ன தலை நின்று ஒரே தலை வருது மீன் கொஞ்சம் கூட திரும்ப மாட்டேங்குது டேங்க்ல நேரம் வரும்ல கல் வெயின்னு அது நேராகவே வருது அல்ல என்ன பண்ணி வச்சிருக்க நேரா வருது என்ன ஸ்பைடரு ஸ்பைடர் இல்ல அந்த ஒரு மாதிரி கப்பு மாதிரி இருக்குமே ஆமா எல்லாம் எதனா ஒரு வர மீன கூட வராம போயிட்டு நீங்க என்ன பண்ணா நல்லா சிக்கன் பயிர் இருக்குது பார்த்து என்ன பண்ணிடுறீங்க வா மீன் பிடிக்கிறதெல்லாம் போயின்னு இருப்பா ஆமா ஆமா மச்சான் அது ஒரு டோர் இருக்கா சிக்கன் பயிர் வலிச்சு மேலே போட்டுருங்க போடு போடு அது 8 வாரம் போடு ஆமாப்பா இவன் சாதாரண ஆள் இல்லை இவன் இல்லாத வேலையெல்லாம் இழுக்கிற டைம்ல தான் பண்ணுவான் யார் அது நம்ம ஆளுதான் ஆகட்டும் ஆகட்டும் டயர்ட் ஆகட்டும் அதில் மீனை நிப்பாட்ட முடியாது என்ன தலை சொல்கிறா அந்த சிவா இந்த வீடியோவோட லாஸ்ட் மீனை வந்து நம்ம சுரேஷ் ப்ரோ தான் பிடிச்சிருந்தாரு. அன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர்கிட்ட போயிருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நண்பர்கள் நம்ம தம்பிங்க நிறைய பேர்த்துக்கு வந்து லீவ் இருந்ததுனால எல்லாருமே வந்து அந்த ஏரியாவில் வந்து ஜாலியாக மீன் பிடிக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தராக ஒரு மீனை ஏற்றுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுலாம் மீனை ஏற்றிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து கண்டினியூ ஆகும். அதனால் மறக்காமல் இப்போ பாருங்கள் எவ்வளோ மீனை பிடிச்சிருப்போம், என்னென்ன மீன்லாம் மாட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறேங்க. நம்ம சேனலில் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பாருங்கள், அப்கமிங் வீடியோ இது எவ்வளோ மீனை பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.